இந்திய தேர்தல் ஆணையத்திற்குள் வெடித்திருக்கிறது கலகம். அதாவது இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு நபரே போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இந்த செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய நாளேடு வெளியிட்டிருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் தாமினி என்று சொல்லக்கூடிய நபர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான செய்தியின் மூலம் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது அல்லவா, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல், இதை முதலாக இந்தியாவில் அமல்படுத்தப்படும் போது அதற்கு எதிராக தன்னுடைய மாற்று கருத்தை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான 3 அதிகாரிகளில் ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் சொல்லி இருக்கிறார், தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ராகுல் காந்தி ஓட்சோரி, அதாவது வாக்கு திருட்டை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி இது. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மோடி, அமித்ஷா, பாஜகவிற்கு எதிராக என்னென்ன பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திற்குள்ள இருக்கிறவங்களே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆதாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அன்றைக்கு அம்பலப்படுத்தி இருந்தார். இப்போ நீங்க செய்திக்குள்ள வாங்க. அதாவது இன்றைக்கு 3 முக்கியமான தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தருடைய பெயர் சுகீந்தர் சிங் சந்து. இந்த சுகீந்தர் சிங் சந்து என்று சொல்லக்கூடிய நபர் கடந்த ஜூன் மாதத்தில் எஸ்ஐஆர் பட்டியல் தயாரிப்பு செய்வதற்கான மும்முரமான வேலைகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் இருந்தபோது அவர் அன்றைக்கு அவருக்கு எதிராக சில மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது நீங்க இன்னைக்கு செயல்படுத்துறதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. அவர் முன்வைத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், வயதானவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை செயல்படுத்தும் போது அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். ஏன்னா ஞானேஷ்குமார் கொண்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிறது இது போன்ற மக்களை மிகப்பெரிய அளவில் துயரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு ஒரு படிவம் கொடுக்கிறார்கள் அல்லவா, இந்த படிவம் அப்படிங்கிறது அதை பூர்த்தி செய்வதில் மிக பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, அது எல்லாராலையும் சரியா பண்ணிட முடியும் அப்படிங்கிற தோணல, இது எளிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் அன்றைக்கே அதுல பேசியிருந்தார் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு வெளிப்படுத்தி இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடியது வாக்காளர் பட்டியலை சரி செய்வது அல்ல, யாருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது